ஹாய். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ மலை ஏற போகிறோம். யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் மாமியார், எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்டு அண்டு தம்பி எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். எங்கள் மாமியார் ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் போகலாமா? ஹைக்கிங் மாதிரி, ஆனால் ஹைக்கிங் கிடையாது. சரி, பக்கத்தில் இருக்க மவுண்டெயினில் இருக்க கொஞ்சம் வெளியில் போகலாம் ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போய் ரொம்ப போர் அடிச்சிருச்சா, அதனால் சரி போய் பார்க்கலாமா. அவங்க முன்னாடி போகிறாங்க, காமிக்கிறேன் வாங்க. அங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் ஏறுறதுக்குள்ளாமா மூச்சு வாங்குதே. அப்பா, அவங்க கூட ஏறிடுறாங்க, என்னால் முடியலைங்க. அமோனிம் 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 ஹாய். பார்த்தீங்கள எவ்வளோ எங்கே இருக்கிறாங்கன்னு. பிளேஸ் ரொம்ப ஃபேமஸுங்கிறதுனால அங்கேருந்து வரவங்களாம் அந்த மாதிரி பேண்டு கட்டி எழுதி விட்ருக்காங்க, எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க. அதாவது டீமாக சேர்ந்து வருவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒரு. அப்பா, ஆனால் நடக்கிறதுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. எனக்கு வயசாகிடுச்சு மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்க, ஹார்ஸு. நீ ஆமாம் நீ. இங்கே அவங்க வந்து நேம் தெரியலன்னு சொல்லி அந்த இங்க பாருங்க, குதிரை இருக்கா இங்க வந்து. அவங்களுக்கு வந்து ஆடுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு தெரியல, கோட்டுன்னு. அவங்க வந்து அதுக்கு பதிலுமே நான் சாப்பிடுவேன்ல அந்த கறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இது வைப்பாங்க இல்லைங்க. அது மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஒரு மாதிரி வச்சிருப்போம், இவங்க வந்து இந்த இது மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்கு மீனிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டேட் ஆஃப் இயரை வச்சு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு இந்த விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தடவை மிஞ்சுன்னு கால்குலேட் பண்ணி எனக்கு பண்ணி வந்துச்சு. அதனால எப்போ பார்த்தாலும் அவர் என்னை தேஜின்னு சொல்லுவார். கொரியனில் வந்து தேஜினா பண்ணி அந்த மாதிரி சொல்லுவார். எனக்கு ஃபிஷ் இருக்குது, தவளை இருக்குது. எனக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு தெரில. ஒரு வேளை நான் வந்து கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் டேட் ஆஃப் இயரை வச்சு நீங்களும் கால்குலேட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன விலங்கு வருது அப்படின்னு. ஐயோ, இங்கே டூரிஸ்ட் பிளேஸுங்களா இது? ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது. அங்கே தாமரைப்பூ இருக்குது, இங்கே சிற்பி இருக்குது, சிற்பிக்குள் முத்து. அங்கே சிற்பிக்குள் முத்து. அது மாதிரி ஒவ்வொன்று நிறைய ஸ்டார் இருக்குது, லவ் காட் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. இதா சூரியன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது பெல், பூமி. எனக்கு பூமி மாதிரி தான் தெரியுது, அது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. மேலே புத்தா இருக்காரு, நிறைய இருக்குதுங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவங்க சொல்லுவாங்க, கொரியனில் சொல்லுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு பேசிக் கொரியனே நமக்கு வந்து புதக்கா இந்த அளவுக்கு கொரியனில் தெரியாதுங்க. நம்ம ஊரில் இந்த 7 ஸ்டோன் விளையாடும் போது இது மாதிரி வைப்பாங்க. அப்போ ஒரு சில கோயிலில் கல்லடிக்க வச்சு வேண்டுவாங்க, அந்த மாதிரி இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்து மேலேயும் கல்லடிக்கிருக்காங்கல்ல, அதனால அப்படி தெரியுது. ஐயோ, மேலே போங்காட்டி நாக்க தள்ளிட மாட்டேக்கே. ஆனால் நிறைய வயசானவங்க தான் வராங்கங்க. இதுக்கு முன்னாடி வந்த வயசானவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? மின்ஜூன் கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கல்ல, அவங்க ஏஜ் மாதிரி இருந்தாங்க. எப்படிங்க இதில் ஏறிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அங்கே பாருங்க மவுண்டன் எப்படி தெரியுதுன்னு. கரெக்டாக வெயில் வேறு கண்ணுக்கிட்டே அடிக்குது. வியூ நல்லா இருக்குதுங்க. நான் இப்பயே எறும்பு மாதிரி நடந்துட்டுருக்கேன் அந்தளவுக்கு. இப்போ எங்கள் டார்கெட் என்னென்னா, அங்கே தூரமாக ஒரு பிரிட்ஜு தெரியுது பாருங்க, தெரியும், அந்த அந்த பிரிட்ஜு வரைக்கும் போகணும். நான் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜில் நடக்க மாட்டேன், பயம். எங்கள் மாமியார் சொன்னாங்க, நானும் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க அவங்க வந்து அந்த இமோனிம் வந்து அந்த பக்கத்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போகும்போது வீடியோ எடுத்து போடுறேங்க.
ஒரே பயந்தாங்குழியா இருக்கிறோன்னு பாக்குறீங்களா? உசுறு முக்கியங்க. கீழே பார்க்கும்போது தலையே சுத்திருங்க. எங்க மாமியாரும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி தான் நிறைய காசிப் பேசுவாங்க. தென் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா. நான் அம்மாட்ட கேட்டேன், நான் கூட ஒர்க் பண்றவங்களான்னு கேட்டேன். இல்லை சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒன்றா படிச்சாங்களாம். இப்போ அவங்க வந்து கொரியாவில் அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு கொரியாவிலேயே ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த இது வந்து படிச்சிருக்காங்க முடிச்சிட்டாங்க. அந்த கம்பெனி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ஓனர்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆயுர்வேதிக் க்ரீம் அந்த அதாவது மெடிசன் மாதிரி இருக்கிறதும் ஃபேஸ் க்ரீம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஆயுர்வேதிக்கில் அவங்க பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அது பேர் என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன். நான் மறுபடியும் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேங்க. டெம்பிள் கூட இருக்குது, புத்தா டெம்பிள் இருக்கும் போல இருக்கு. டெம்பிளும் தண்ணீரை வருதுங்க. இங்கே சொட்டு நீர் பாசன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. வேணும்னா குடிச்சிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி கோல்டு. இந்த தண்ணியை குடித்தோம்னா அந்த மாதிரி பயங்கர கோல்டாக இருக்கும். நான் நார்மல் வாட்டரே வந்து கொஞ்ச நேரம் சுடு தண்ணி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆயிரும் இல்லைங்க. அந்த நார்மல் வாட்டரே அவ்வளோ கோல்டாக இருக்கும், குடிக்க முடியாது. அதனால நான் எப்போதுமே லைட்டாக சூடவே தான் குடிப்பேன். ரொம்ப வந்து இது ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, கொரியன்ல வந்து சகாவோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும். சரி நம்மளும் அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அப்போ இங்கே படி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தாவே செங்குத்தாக இருக்குதுங்க, அதுதான் முடியலை. இப்போ கொஞ்சம் பிறண்ட செடி மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் கொடி மாதிரி வளரும், ஆனால் இங்கே வந்து செடி மாதிரி இருக்குது. ஆனால் முள்ளாக இருக்குதுங்க. நம்ம ஊரில் முள் கிடையாது. பார்க்க அப்படி இருக்கா, அவ்வளோதான். ஹாசல் சௌக் நாம்ங்கிறது ட்ரீ. ஹாசல் சௌக் அப்படிங்கிறது வந்து ஆர்ச்சரி. ஹோராங்கி பல்தோக்கு டைகர். ஹோராங்கிங்கிறது டைகர், அங்கே பல்தோக்குங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ட்ரீ இந்த செடிக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் முள்ளு மாதிரி இருக்குதுங்க அதோட லீஃபே. கோழி கொண்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மண்டுராமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபைனலாக டெம்பிள் வந்தாச்சுங்க. உள்ளெல்லாம் போகல, சும்மா வெளியில் நின்று சாமிக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடலாம். இந்த மலை மாதிரி இருக்கு இல்லைங்க, இதை வந்து நீங்க ஆட்டினா அது ஆடுச்சுன்னா நீங்க நினைச்சது வந்து நடக்குமாமா. அந்த மாதிரி இப்போ அவங்க பண்றாங்கல்ல, அது மாதிரி பண்ணும்போது அந்த மலை ஆடுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வேண்டினது நடக்குமா. நம்ம ஊர்ல இந்த கை கூப்புனா வரும் இல்லைங்க, அது மாதிரி இது. பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் போகிறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. அவங்க மாமியார் தான் வந்து தம்பி வச்சுருக்காங்க, எப்படி போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்க வந்து தம்பி வச்சுருக்கிறது எனக்கு பாதி உயிர் போகுது. ஐயோ பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. ஆனால் இங்கே எப்படி இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இது ஃப்ரிட்ஜில் ஏறி அந்த பக்கத்து போய் அங்கிட்ட எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க டெம்பிள் வந்து சின்னதுதான், அந்த வியூக்காகவே வராங்கங்க. இந்த பிரிட்ஜில் ஏறி அந்த பக்கத்து போகிறதுக்காகவே வராங்கங்க. ஆனால் வியூ ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வந்து எதுக்காக இப்படி வராங்கன்னா, அந்த ஆட்டம் சீசனில் தாங்க இந்த மாதிரி பார்க்க எல்லோ க்ரீன் ரெட்டுன்னு பார்க்க கலர் கலராக தெரியுதுங்களாங்க, அந்த மாதிரி தெரியும். அந்த ஆட்டம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அதனால எல்லாம் இங்கே வராங்களாம். இந்த பதிப்பு வந்து இப்போ தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே பாருங்க, எங்கள் இம்மோனியம் வந்து தயாராகிட்டாங்க ஃப்ரிட்ஜை வந்து கடக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப வந்து பயமா இருக்கு. எங்க மாமியார் போகலன்ட்டாங்க. அவங்க பயமா இல்லைங்கிறாங்க, பார்க்க ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு, கம்பியெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. இருந்தாலும் கீழே பார்க்கும்போது தலையெல்லாம் சுத்துமே, எப்படி போறது. அன்மு அவங்களுக்கு வந்து பயமே இல்லையா.
எங்கள் மாமியாரும் போகிறாங்க. போகலன்னு சொன்னாங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க. யோகி கட்சி அவங்க புள்ள போகல, இது வரைக்கும் போய் நின்றுட்டாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அங்கே வரைக்கும் போகிறாங்க. நான் யோகி காஜி கூட வரல, இந்த காஜியே நின்றுக்கிறேன். காஜி மீன்ஸ் வரைக்கும், இது வரைக்கும் அது வரைக்கும். கீழே பார்க்கும்போது தலையெல்லாம் சுற்றுதுங்க. எனக்கு வந்து உயரம்னா கொஞ்சம் பயம், அதனால நமக்கு செட் ஆகாது இதெல்லாம். பாருங்க எவ்வளோ அங்கே போய் கூலாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கையில் ஃபோன் வச்சுருக்காங்கங்க. பயமே இல்லை எனக்கு. கீழே என் ஃபோனை காட்ட கூட எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்கு. என் ஃபோன் கீழே விழுந்துருச்சுன்னா ஆமாம் மறுபடியும் வாங்க முடியாதுல்ல, அதனால நான் ஃபோனை கூட அந்த காட்டல. அவ்வளோ பயங்க எனக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு உள்ளேலாம் போகலை, ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நானும் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டேன், அதை ஷேர் பண்ணிடுறேங்க. ஃபைனலாக வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. ஃபோட்டோ எடுத்தது வந்து இந்த லொக்கேஷனுக்காக தான் இங்கே ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபோட்டோ எடுத்த ஃபீல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுங்க. ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா கூட இறங்கும்போது கூட கஷ்டமாக இருக்குதுங்க. எப்படி சொல்கிறது, அது ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குதுங்களா. பள்ளத்தை நோக்கி நம்ம வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இறங்கும்போது ஏறும்போது கூட முக்கியத்தை கீழே மட்டும், இறங்கும்போது பயமாக இருக்குதுங்க. கீழே விழுற மாதிரியே போகுது. அவ்வளோதாங்க, நாங்கள் மவுண்டைன் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் நேராக போயிட்டு கிளம்ப போகிறோம். இது அவ்வளோதாங்க அவ்வளோதான் மவுண்டைன் டூர் முடிஞ்சு நாங்கள் கிளம்ப போகிறோம். வாயில வளருது. பை பாய்.